அரசின் கவனம் மிகுதியாக தேவைப்படுவோரில் பிரிவினர் மாற்றுத்திறனாளிகள் ஆவார்கள். மாற்றுத்திறனாளிகள் உரிமைகளை காக்கவும் அவர்கள் சமுதாயத்தில் சமநிலையில் சுயமரியாதையுடன் வாழும் நிலையினை உறுதி செய்யவும் 2011ஆம் ஆண்டில் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களால் இது தனித்துறையாக உருவாக்கப்பட்டது. மாற்றுத்திறனாளிகள் மீது சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் நினைத்தார்கள். அத்தகைய கவனத்தோடு இத்துறையை நானும் எனது தனி கவனிப்பில் வைத்திருக்கிறேன். மாற்றுத்திறனாளிகள் தன்னிச்சையாகவும் பிறரை சார்ந்து இல்லாமலும் சமுதாயத்துடன் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்த அரசு கருதுகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு பொது இடங்களில் தடையற்ற சூழல் அமைக்கும் நடவடிக்கை மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் திட்டம் உலக வங்கி நிதி உதவியோடு 1763 கோடியே 19 லட்சம் ரூபாய் செலவில் துவங்கப்பட உள்ளன. அடுத்த 6 ஆண்டுகளில் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். சமூக பதிவு அமைப்பு சோசியல் ரெஜிஸ்ட்ரி மூலம் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அவர்களது குடும்பங்கள் பராமரிப்பாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு, அவர்களுக்கான பயன்களை அடையாளம் காணுதல், தேர்வு செய்தல் மற்றும் வழங்குதல் ஆகியவை உறுதி செய்யப்படும். இப்படி ஏராளமான திட்டங்களை மாற்றுத்திறனாளிகளின் காவலரான தலைவர் கலைஞர் அவர்கள் வழியில் நமது அரசு செயல்படுத்தி வருகிறது. ஒரே ஒரு மாற்றுத்திறனாளியும் மன வருத்தம் அடைந்துவிடக்கூடாது. ஒரே ஒருவருக்கு நன்மை வைக்க என்றாலும் அந்த செயலை நாம் செய்தாக வேண்டும். இத்தகைய கருணை உள்ளத்தோடு இவர்களது நலம் காக்க பாடுபட நாம் என்றைக்கும் துணையாக நிற்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் உங்கள் பெயர் சிங்காரவேலு பாலமணி. வரும் ஜூலை 1ஆம் தேதிக்கு மேல் அடுத்த வாரத்திலோ அல்லது 15 நாட்களிலோ கோவை மாநகரம் குலுங்கும் வாய்ப்பு உள்ளது. ஒன்று, காந்திபுரம் பகுதியில் ஒரு மிகப்பெரிய கூட்டம் கூடி ஆர்ப்பாட்டம் செய்யலாம். அப்படி இல்லை என்றால் கமிஷனர் அலுவலகம் முன்பு மக்கள் அணியாக திரளுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மொத்தத்தில் கோவை மாநகரம் அடுத்த 15 தினங்களில் எப்போது வேண்டுமானாலும் குலுங்கும் வாய்ப்பு உள்ளது என்பதை உறுதியாக இந்த காணொலியில் கூறிக்கொள்கிறேன். நமது அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மறுமலர்ச்சி முன்னணியோட தலைமை அலுவலகம் விரைவில் சென்னையில் திறக்கப்பட உள்ளது. அதனோட ஆயத்த பணிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். டிஸ்க்ளைமர் முடிஞ்ச உடனே அதில் வர பேர் பாருங்க. அவங்கள அழைத்து இதில் உறுப்பினராக இணைகிறாங்க. ஆல்ரெடி நிறைய பேர் உறுப்பினராக இணைஞ்சிட்டாங்க. மேலும் தமிழகம் மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் இதில் இணையத்துக்கு விருப்பப்படுறவங்க இந்த அமைப்பில் இணைஞ்சிக்கலாம். உங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் முதற்கொண்டு அனைத்து அரசு இதுவும் நேரடியாக அவங்களுக்கே வர மாதிரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இதுக்கு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளும் ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா நானும் ஒரு மாற்றுத்திறனாளி தான். ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்து எவ்வளவு, அதாவது அரசாங்க அலுவலகத்திலேருந்து தனிப்பட்ட நபர்கள்கிட்ட வரைக்கும் நம்ம எவ்வளோ அவமானப்படுறோம், எவ்வளோ அசிங்கப்படுறோன்றது தெரியறதில்ல. இதெல்லாம் வெளியில் உடச்சி கொண்டு வரணும். நமக்குன்னு ஒரு அமைப்பு வேணும் அப்படின்றதுக்காக வேண்டி இதை ஆரம்பிச்சிருக்கிறேன். மாநில பொதுச் செயலாளர் நான் தான். விரைவில் இது தமிழகம் முழுவதும் செயல்பட உள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். தலைவர், துணைத் தலைவரோட எண்கள் கொடுக்குறேன். நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய அதாவது தமிழக அரசு உங்களுக்கு கொடுத்த அந்த அடையாள அட்டையில் எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்றதை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து உங்களோட ஸ்டாம்ப் சைஸ் போட்ட ஒன்று அனுப்பிச்சி வைங்க. உங்களுக்கு உறுப்பினர் அட்டை உங்களுக்கு வீடு தேடி வரும். நேரில் இங்கே அருகில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா நேரில் வாங்கிக்கலாம். இது இது ஆரம்பிக்கிறது ஒரு மண்டபத்தில் வச்சு முறைப்படி இது ஆரம்பிக்கப்படும் என்றும் தலைமை அலுவலகம் இந்த இடம் தான். இப்போ நான் உட்காந்து வீடியோ பேசிக்கிட்டு இருக்கிற இடம் தான் தலைமை அலுவலகம். நீங்கள் உங்களோட இது எதுனா நீங்கள் இங்கே நேரில் சந்திக்கலாம். தலைவர் இருப்பார், துணைத் தலைவர் இருப்பார், மாநில பொதுச் செயலாளர் நான் இருப்பேன். நான் இல்லைன்னா துணை பொதுச் செயலாளர் இருப்பார், பொருளாளர் இருப்பாங்க. யாராவது நிர்வாகிகள் யாராவது இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்கள சந்தித்து உங்களோட குறைகளை கொடுத்துருப்பாங்க.
கூடுமான வரை நான் நேரடியாக வருவேன். களத்திற்கு நேரடியாக வந்து தான் எதாக இருந்தாலும் செய்வேன். அது எந்த ஊராக இருந்தாலும் சரி, எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி. போக்குவரத்து வசதி இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, அந்த மாவட்டத்துக்குள்ளே நான் வந்து உங்களுக்கு தேவையானது என்னன்றதை பார்த்து அரசிடம் போராடியோ, இல்லை என்னால் முடிஞ்சதை செய்தோ, இல்லை நம்ம மாற்றுத்திறனாளிகள் மூலமாக செய்தோ, இல்லை யார்கிட்டயாவது உதவிகள் வாங்கி செய்தோ, உங்களை வந்து கண்டிப்பாக வந்து அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் உதவிகள் செய்யப்படும் என்று கூறிக்கொள்கிறேன். சரிங்க, இது எப்படி இருக்கட்டும். இது வந்து நம்ம அமைப்பை பற்றி. இப்போ நான் பொது விஷயம் ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறேன் இல்லைங்களா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இதை பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு myV3 ஆட்ஸ். இது வந்து நான் வந்து ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். சரிங்க, myV3 ஆட்ஸ்குள்ளே வரலாம். myV3 ஆட்ஸ் பணம் நாளை, அதாவது வந்து நாளைக்கு சனிக்கிழமை வந்ததுனா தான் உண்டு. அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை 30ஆம் தேதியாக போயிடுது. அதுக்கப்புறம் ஜூலை மாதம் ஆரம்பிச்சிருது. அநேக பணம் எல்லாத்துக்கும் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த சிஎம் வந்து அமௌண்ட் வரலன்றது தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா அவங்க தான் பெரிய அமௌண்ட்டு கடன் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க வந்து கடன் வாங்கினோட இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அவங்களோட இதெல்லாம் வந்து யார் யார் எப்படி எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றதை வந்து இந்த அவங்க ஸ்க்ரீன்ஷாட், அதாவது அந்த ஒரு வீடியோ கீழே வந்து கமெண்ட் போடுறாங்க இல்லைங்களா? myV3 செய்த தவறுகளை மட்டும் சுட்டி காட்டிடுறாங்க. இப்போ எப்படி நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து நீங்கள் வந்து கேஸ் கொடுக்க போகிறேன் அப்படி இப்படின்லாம் வந்து பேசுகிறத வாட்ஸ்அப் குரூப்பில் பேசிக்கிறதா வந்து ஒரு சிலர் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் மாத்திரை அந்த 1,21,000 கட்டிட்டு இந்த மாத்திரை வாங்கியிருந்தீங்கன்னா உங்களால் வந்து வழக்கு தொடுக்க முடியாது. ஏன் வழக்கு தொடுக்க முடியாதுன்னா, நீங்கள் வந்து அந்த 1,21,000 வந்து பணத்தை கட்டுறீங்க. நல்லா கவனிச்சிங்க. அதில் இருக்கிற ஒரு சிலர் சொல்கிற வார்த்தைகள் பாருங்கள். நீங்கள் கம்பெனிக்கு பணம் கட்டலான்றாங்க. ஆனால் நீங்கள் myV3 ஆட்ஸுன்ற ஒரு விளம்பரத்தை பார்த்து விட்டு myV3 ஆட்ஸுக்கு தான் பணம் கட்டுறீங்க. ஏன்னா இது வழக்கு தொடுக்க போகிறவங்களா இருந்தாலோ, இல்லை வந்து காவல் நிலையத்தை கோவை கமிஷனர் அலுவலகத்தை வந்து புகார் கொடுக்குறவங்களா இருந்தாலோ, அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்கிறேன். இதை வந்து தூண்டி உள்ளேன் நான். ஒரு சட்ட ரீதியாக எப்படி வந்து இந்த வழக்கை எப்படி எடுத்துக்குவாங்க இல்லைன்னா எடுத்துக்க மாட்டாங்கன்றதுக்காக நான் ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்கிறேன். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்பெனிக்கு பணம் கட்டலன்றாங்க. இதை வந்து நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணணும். நீங்கள் myV3 ஆட்ஸ் அப்படின்ற ஒரு இதை சொல்லி தான் உங்கள்கிட்ட பணம் வாங்குகிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறது என்னென்னா, நீங்கள் கம்பெனிக்கு பணம் கட்டலை, பர்ச்சேஸுக்கு பணம் கட்டுறீங்க அப்படின்னாங்க. சரி, அப்படியே வச்சிங்க. பர்ச்சேஸுக்கு நீங்கள் பணம் கட்டினால், பர்ச்சேஸுன்றது என்னது? நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனா வாங்குறது, புரியுதுங்களா? நம்ம வாங்கக்கூடியதை தான் பர்ச்சேஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு வந்து இந்த ஃபோன் பிடிக்கல, எனக்கு வந்து சாம்சங் ஃபோன் பிடிக்கல, நான் வந்து ஐஃபோன் வாங்கிக்கிறேன் அப்படின்னா அதுதான் பர்ச்சேஸ். ஒரு கடைக்கு போகிறேன், கடைக்கு போயிட்டு என்ன பொருள் வாங்கணும் அப்படின்றத வந்து முடிவு பண்ண வேண்டியது நான். இவங்க பர்ச்சேஸ்ன்னு ஒரு திட்டம் வச்சுக்குவாங்களாம். வச்சுக்கிட்டு வந்து அதுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியா. நல்லா புரிஞ்சுக்குங்க. கம்பெனிக்கு வந்து நீங்கள் பணம் கட்டலை, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் அந்த பொருள் வாங்கினங்காட்டி தான் அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு கம்பெனி வருமானம் கொடுக்குது. இதுதான் கான்செப்ட். நீங்கள் பணம் கட்டணும்னு சொல்லாதீங்க தயவுசெய்து. கேப்சூல் மட்டும்தான் வாங்க முடியும். 40 பாக்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்க. அந்த டேப்லெட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுங்காட்டிக்கு உங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட், உங்களுக்கு ஒரு இன்கம் கொடுத்துருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரினா என்னென்னா, எதுக்காவது உதவுமா மாத்திரை நீங்கள் யார்கிட்டயாவது கொண்டு கொடுக்க முடியுமா? அவங்கள எப்படிலாம் முட்டாளாக்கியிருக்கிறாங்க மட்டும் பார்த்துங்க. என்ன, அந்த மாத்திரையை வந்து நீங்கள் வந்து அது கொடுக்கறது 40 டப்பா மாத்திரை. காலையில் ஒன்று நைட்டு ஒன்று நீங்களே சாப்பிட்டீங்கனாலும் கிட்டத்தட்ட 5 வருஷம் வரும்னு நினைக்கிறேன் அந்த மாத்திரை. உங்களுக்கு 3 வருஷமா 4 வருஷமாக தான் அதனோட எக்ஸ்பைரி. மீதி 1.5 வருஷம் மாத்திரை என்ன பண்ணுவீங்க? இப்போ இதை நீங்கள் வந்து ஒரு மருத்துவராக இருந்தால் கொண்டு போய் கொடுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு மருத்துவரும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு திருப்பூர்லேயோ என்ன ஒரு எக்ஸ்போர்ட்டில் வேலை செய்கிற ஒரு டெய்லர், இல்லை ஒரு எக்ஸ்போர்ட்டில் வேலை செய்கிற ஒரு கட்டிங் மாஸ்டர், என்ன இவங்க கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா நீ டாக்டரான்னு கேள்வி வருமா வராதா? அந்த 1,21,000 கட்டினா மாதம் இவ்வளோ பணம் வரும்ன்றதை மட்டும்தான் அவங்க அதை மட்டும்தான் சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் எல்லா முகரும் அவங்கவுங்க தப்பிக்கிறதுக்கு அதை மட்டும்தான் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பணம் கட்ட முன்னாடி தான் அவங்களோட சுயரூபத்தை கட்டுறாங்க. மாத்திரை 1,21,000 மாத்திரை வாங்கணும், மாத்திரை வாங்கினா தான் உங்களுக்கு வருமானம். நீங்கள் மாத்திரை வாங்குறதுனால வருமானம்ன்றாங்க. அப்போ நீங்கள் வந்து எதுக்கு விளம்பரம் பார்க்கணும்? மாத்திரையை வாங்கிட்டால் மாதம் 12,000 போடணும் இல்லையா? அப்போ நீங்கள் எதுக்கு தேவையில்லாத விளம்பரம் பார்க்கணும்?
அந்த விளம்பரம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டு கம்பெனி, ஒரு சாம்சங், சோனி, அப்புறம் ஒரு இது சத்யா, ஒரு வசந்த் அண்ட் கோ, இந்த மாதிரி தொடர்ந்து பான்ஸு, கோகுல் சாண்டலு, இந்த மாதிரி மைசூர் சாண்டல் சோப்பு, இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து தொலைக்காட்சிகளில் வரக்கூடிய விளம்பரங்களாக இவங்க கொடுத்தாங்கன்னா அதில் நல்ல வருமானம் இருக்கும். அதை வந்து கொடுக்கலாம். இவங்க ப்ராடக்ட்டையே இவங்க வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்கலை யாருமே. இவங்க ப்ராடக்ட்டையே பார்க்குறதுனால எப்படி வருமானம் வரும்? இன்னொரு ஞாபகம் மறந்து விட்டுறீங்க நீங்கள். என்னென்னா, வெறும் ஃபேஸ் கேர் பேக் மட்டும் இருக்கும்போது வந்து கிட்டத்தட்ட 54,000 1,00,000 எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வெறும் ஃபேஸ் கேர் பேக் மட்டும் வச்சுருக்கும்போது அவ்வளோ பணங்கள் கொடுக்க முடியுது இந்த நிறுவனத்தால். இப்போ ஏன் 83 ப்ராடக்ட் வச்சுருக்கும்போது கொடுக்க முடியல? இது ஒரு கேள்விங்க. சரி, ரைட்டு. இது வந்து நீங்கள் வந்து மாத்திரையை கொடுத்துட்டு வாங்கிட்டீங்க. மாத்திரையை கொடுத்து அது வாங்கினதுக்கு நீங்கள் கட்டின பணத்துக்கு வந்து மைவி3 ஆட்ஸ்ன்ற பேரை நம்பி தான் நீங்கள் பணம் கட்டினீங்க. அதுக்கு உண்டான பில்லுகளோ, அதுக்கு உண்டான ரசீது, அதுக்கு உண்டான அத்தாட்சின்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேங்க்கில் போட்ட யார் அக்கௌண்ட்டில் போட்டிங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு உண்டான ஸ்லிப்பு, பே ஸ்லிப்பு, அப்படி இல்லைன்னா வந்து இது நெட் பேங்கிங்கில் போட்டிருந்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட், இதுதான் உங்களோட ஆதாரம். நல்லா புரிஞ்சிங்க. மைவி3 ஆட்ஸ்ன்ற பெயரில் விளம்பரம் பண்ணி பணத்தை வாங்கி கொண்டு மைவி3 ஆட்ஸ்ன்ற பேரில் உங்களுக்கு எந்த விதமான ரசீதோ எதுவுமே கொடுக்கல. வெறும் மாத்திரை மட்டும் கொடுத்துட்டாங்க. அந்த மாத்திரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பில்லு கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ மைவி3 தான் நீங்கள் பணம் கட்டினீங்க. நாளைக்கு வந்து நீ எவனுக்கோ பணம் கட்டிட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? எவன் அக்கௌண்ட்டை பற்றி அவன்கிட்ட போய் கேட்டுக்கொண்டாங்க, நீங்கள் என்ன பண்ண முடியும்? மைவி3 ஆட்ஸ்ன்ற ஒரு அந்த அப்போ வந்து அவன் வந்து எஸ்சி பிளான்னு சொல்கிறாங்க, ஸ்டார் கிரேட் பிளான். அதை வந்து ஒருத்தர் கீழே 7 பேர் சேர்த்துனோன்னே நீங்கள் SC1 ஆகிறீங்க. அந்த 7 பேரில் அடுத்தவங்க வந்து 7 பேரை சேர்த்துனாங்கன்னா தான் நீங்கள் வந்து அவங்க சொல்கிற 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 வரைக்கும் போக முடியும். புரியுதுங்களா? அப்போ அந்த உங்களுக்கு கீழே நீங்கள் சேர்த்த 7 நபர்களும் 7 பேரை சேர்த்துக்கிட்டே போகணும். அப்போ இதுக்கு பேர் என்ன? MLM-ஆ, ஸ்பாஞ்சியா, என்னது? நீங்கள் உள்ளே சேர்ற வரைக்கும் உங்கள் விருப்பம். நல்லா பார்த்துங்க. உங்களை உள்ளே இழுக்கிற வரைக்கும் அந்த வியாபார டெக்னிக் வார்த்தைகள் எப்படி யூஸ் ஆச்சுன்னா, உங்கள் விருப்பப்படி, எல்லாமே உங்கள் விருப்பப்படி. நான் திணிக்கிறேனா, மாத்திரையை நான் திணிச்சேன்னு யாராவது புகார் கொடுத்தாங்களா? புகார் கொடுத்தா வந்து பேசுங்கன்னு அப்படின்னு வந்து நான் திணிச்சாதான் பிரச்சனை. அவங்க விருப்பத்தில் வாங்கி சாப்பிட்றாங்க, அவங்க உடன்பாடுக்கு செய்யறாங்க. இது எங்க திணிச்சேன்? நான் ஏதாவது திணிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? நான் நிரூபிச்சா கொடுத்தா நீ கேள்வி கேட்கணும். கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்து விட்டோ இல்லை விசாரணைக்கு வந்துட்டோ சக்தியானந்தன் வந்து ரொம்ப வேகமாக பிபி எகிரி பேசினார். என்ன இப்போ அந்த 2 வழக்கு தொடுத்துருக்கிறவங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து மாத்திரைன்னா என்ன, அது என்ன கொடுப்பாங்கன்னே தெரியல. ஒருத்தவங்க வந்து மாத்திரை வேண்டாம், எனக்கு உணவுப் பொருள் கொடுங்கன்னு கேட்டாங்க. அப்போ நீங்கள் ஏன் மாத்திரையை திணிக்கிறீங்க? இது ஒன்று. அது எஸ்சி பிளான் ஒன்று. முக்கியமான விஷயத்துக்கு வரங்க. இந்த வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான இதை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிங்க. நாளைக்கு உங்களுக்கு இந்த வார்த்தைகள்லாம் உதவும். எல்லாம் மறந்துட்டீங்க. இன்றைக்கி பணம் வரலன்ற டென்ஷனில் எல்லாம் மறந்துட்டுருப்பீங்க. நாங்கள்லாம் பணம் போடாதனால ரிலாக்ஸாக தான் உட்காந்து யோசிக்கிறோம். வாழ்நாள் வருமானம் அனைவருக்கும் வாழ்நாள் வருமானம் தருவேன்னு சொன்னாரா இல்லையா? என்கிட்ட அந்த வீடியோ கிளிப்பிங் இருக்கு. நாளைக்கு நான் அதை கொடுப்பேன், இதில் யூடியூப்பில் போடுவேன். வாழ்நாள் வருமானம் சொன்னது எத்தனை பேர்த்துக்கு இப்போ 4-5 மாதம் பணம் வரலன்னு ஆளால் கதறீங்க கமெண்டில். அதை நான் பார்த்துக்கிறேன். என்ன இதில் வந்து நல்லா அவனுக்கு கவனிச்சிங்க. வாழ்நாள் வருமானம் சொன்னதுக்கு நான் வந்து சொன்னேன், மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்களோ இல்லையோ மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இந்த வாழ்நாள் வருமானன்றதை வந்து உறுதிப்படுத்துங்கன்னு சொன்னேன். அன்றைக்கி வந்து ஒருத்தர் வந்தாங்க, வந்து என்னை வீடியோ எடுத்து அன்றைக்கி வந்து அதை போட்டு அவங்க சேனலில் போட்டு பரபரப்பாக போச்சு, எல்லாமே ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த சம்மந்தப்பட்ட யூடியூப் சேனல் வந்து இதை பற்றி பேசுறதையும் நிறுத்திட்டாங்க. இது இவ்வாறு இருக்கு. என்ன இந்த வாழ்நாள் வருமானம்ன்றதுக்கு வந்து எத்தனை பேர் இதை வந்து கேட்டீங்க? என்ன அதே போல் வந்து 1000 கடைகள் திறக்கப்பட்டுள்ளது. இதில் எத்தனை பேர் வந்து அந்த கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் எல்லாருமே போய் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த நிறுவனத்துக்கு வந்து இப்போ பணம் கொடுக்க முடியாத சூழ்நிலை ஆகிருக்காது.
அவங்க கொடுக்குற பணம் மட்டும் வேணும், அவங்க விற்கிற பொருள் வேண்டாம்னுட்டு பொருள்லாம் வெளில போய் வாங்கிக்கிட்டீங்க. என்ன இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பொருள்ன்றது வந்து இந்த 7-8 மாத அளவில் தான். அந்த ஃபேஸ் கேர் பக்கம் இருக்கும்போது உங்களுக்கு நிற்காம பணம் வந்து அந்த பணம் எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது, ஏதா வந்தது, யார் எந்த முகவர்கிட்டையாவது கேட்டீங்களா? இல்லை எந்த முகவராவது உங்களுக்கு எடுத்து சொன்னாங்களா இங்கேருந்து இப்படி தான் பணம் வருதுன்ட்டு? எதுக்குமே விடை இல்லை. இதில் வந்து நிறைய டெக்னிக்கல் வேர்ட்ஸு, நிறைய தவறுகள் இருக்குது. இது வந்து ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கனால இப்போ வந்து நம்ம வந்து எதுவும் விளக்கமாக சொல்ல முடியல. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கிறது அத்தனையும் வந்து இதையெல்லாம் மைண்டில் வச்சிங்க. 1,21,000 சில்லரை வந்து மைவி3 ஆட்ஸ்ன்றதை ஒரு அந்த பேரை நம்பி தான் போட்டீங்க. மைவி3 ஆட்ஸ்ன்ற இப்போ வந்து அந்த கடைக்காரர் சொல்கிறார் பாருங்க, கம்பெனிக்கு நீங்கள் பணம் கட்டலான்றாரு. நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டு தரேன் நாளைக்கு பண்ணேன். அந்த கடையில் போய் ஷூட் பண்ணது 2ஆம் மாதம் 15ஆம் தேதி 2ஆம் மாதம் 2024 போய் ஷூட் பண்ணது. அது கம்பெனிக்கு பணம் கட்டுன்னு சொல்லாதீங்கன்றாரு. அப்போ நீங்கள் யாருக்கு பணம் கட்டினீங்க? அப்போ பணம் எங்கிருந்து வந்தது? மைவி3 ஆட்ஸுக்கு நீங்கள் பணம் கட்டலை. அப்போ இந்த பணம்லாம் எங்கிருந்து வந்தது? யாருடைய பணம்? உங்களுடைய வங்கி கணக்குகள் உங்களையும் அறியாமல் தவறாக பயன்படுத்தப்பட்டதா? அப்போ இதில் வந்து யார் யார் வந்து அதிகமாக பணம் சம்பாதிக்கிறீர்களோ இது ஏதாவது முட்டு கொடுத்தீங்களே, முட்டு கொடுத்து இப்போ வந்து எதுவும் பேச முடியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட முட்டு அப்பப்பா முட்டு கொடுத்துட்டு இன்றைக்கி எதுவும் பேசுறதுக்கு இல்லாமல் அப்படியே கம்முன்னு உட்காந்துருக்கிறீங்க. எல்லோரும் உட்காந்து முட்டு கொடுத்தவங்களாம் ஒரு மூலையில் போய் தலையை முட்டிக்கிட்டு யோசனை பண்ணுங்க. நான் சொன்னதில் எவ்வளோ உண்மைகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, ஏட்டுச்சுரக்காய் கறிக்கு உதவாது, அனுபவம்னு ஒன்று வேணும். அது ஒரு சிலருக்கு புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் பயில் சிங்காரவேல் வல்வன்.